ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸரான ஜேம்ஸை கண்டாலே வெறுத்து ஒதுக்குற டேனியல். Brace yourself and let's get into this world. இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பெரிய கடலில் ஜேம்ஸ் ரத்தக்கரையோட ஜெட்ஸ்கையில் வந்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு முடிச்ச அவர் நேராக அவர் வீட்டுக்கு போய் குளிக்க ஆரம்பிக்கிறாரு. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காயப்பட்ட இடத்துல மருந்து அப்ளை பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்கார்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கிராசரி ஷாப்ல தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டோட பேர் டயானாக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பேர் ஜாக். ஜேம்ஸும் ஜாக்கும் ரொம்பவே க்ளோஸ். கிராசரியில வாங்கிட்டு வந்த பொருட்களை ஜேம்ஸ் ஜாக்கு கிட்ட கொடுக்குறாரு. இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல டயானாவோட ஹஸ்பண்ட் பைக்ல அவங்கள நோக்கி வராரு. அவர் வேற யாரும் இல்லை, டேனியல். டேனியலுக்கு ஜேம்ஸை கண்டாலே பிடிக்காது. அதனால டேனியல் தன்னோட ஒய்ஃப் டயானாவை வார்ன் பண்றாரு. ஜேம்ஸ் உன்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இனிமே நீங்க 2 பேர் அவங்க கூட பேசுறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜாக், ஒரு நல்ல மனுஷன் அவர் கூட பழகக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்க, அதுக்கு டேனியல், ஜேம்ஸ் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகளும் இருக்காங்க, அதனால அவருக்கு எங்க எப்போ ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. அவர் கூட பழக போய் உங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு டேனியல் ஜாக் கிட்டையும் டயானா கிட்டையும் சொல்றாரு. இந்த பக்கம் ஜேம்ஸ் அவரோட வெப்பன்ஸை அசம்பிள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேம்ஸ் ஜாக் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வர, உங்க கூட பேசுறத அப்பா அவாய்ட் பண்ண சொல்றாரு. ஆனா என்னால உங்களை அவாய்ட் பண்ணி பேசாம இருக்க முடியாது, பட் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு ஜேம்ஸ், அப்போ இனி நம்ம மீட் பண்றது ரகசியமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு அப்பா சொன்னாரு, அது என்ன ஆபத்து அப்படின்னு ஜாக் ஜேம்ஸ்ட கேட்க, அங்க சில பேர் ஜேம்ஸை அட்டாக் பண்ண அங்க வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஜேம்ஸும் ஜாக்கும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது ஜாக் கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்ததுல ஜாக்குக்கு காலில் ஹெவியா அடிபட்டுருது. ஜேம்ஸ் ஜாக்கை தூக்கி விடுற அந்த சமயத்துல அட்டாக் பண்ண வந்த இவங்க எல்லாம் ஜேம்ஸை சுத்து போட்டுடுறாங்க. ஜேம்ஸை அடிச்சு கத்தியை யூஸ் பண்ணி குத்திடுறாங்க. எப்படியோ ஜேம்ஸ் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து ஜாக்கை கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் டேனியல் திரும்பவும் ஜாக்கை வார்ன் பண்றாரு. என்ன காப்பாற்ற போய் அவருக்கு தான் அதிகமாக காயம் ஏற்பட்டிருக்கு, சொல்லப்போனால் நம்ம அவருக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேனியல் அதை கேட்டுட்டு ஜேம்ஸை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வராங்க. ஜேம்ஸும் அடிப்பட்ட நிலையில் படுத்திருக்காரு. இனிமேல் என் பையன் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி டேனியல் ஜேம்ஸ்கிட்ட சொல்லிடுறாரு. டயானாவும் ஜாக்கும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்புறம் ஒரு நாள் டேனியல் மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருக்காரு. அப்போ டயானா ஜேம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. அதை பார்த்த டேனியல் ஃபங்க்ஷன் கூட பார்க்காம டயானாவை அரைஞ்சிடுறாரு. அந்த இடத்துலையே ஜேம்ஸ்க்கும் டேனியலுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சண்டையை தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ அவங்க வீட்டில் டேனியலுக்கும் டயானாக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே வருது. டயானாவும் அழுதுகிட்டே, நீங்க செய்யறது சரியில்லை, ஒரு நல்ல மனுஷன் அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்க, அதுக்கு டேனியல், நான் கூட என் பையன்கிட்ட இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, ஆனால் ஜாக் எப்பவுமே அந்த ஜேம்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், அந்த ஜேம்ஸும் ஜாக்கை தன்னோட பையன் மாதிரில ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட பேசுகிறாரு. அதுக்கு டயானா, ஜாக் உண்மையிலேயே ஜேம்ஸோட பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட டேனியல் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜேம்ஸ் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஜேம்ஸ்க்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவங்க அந்த டைம் பிரெக்னென்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆப்ரேஷனை முடிக்கிறதுக்காக ஜேம்ஸோட சேர்த்து ஒரு 10 பேரை ஹையர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ரேஷனை முடிக்கணும்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷனுக்குள்ள நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த ஆப்ரேஷனை நம்பி மட்டுமே இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த ஆப்ரேஷன்ல இருந்து நம்ம விலகக்கூடாது. இந்த பக்கம் ஜேம்ஸோட ஒய்ஃப் தனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஜேம்ஸ் சேர்ந்து இருக்கிற அந்த ஆப்ரேஷன் நல்லபடியா முடியும்னு ப்ரே பண்றதுக்காக சர்ச்சுக்கு வராங்க. ஆனா அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கேரி தாமஸ்ங்கிறவர்
உனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா ஒன்று உன் குழந்தை உயிரோடு இருக்கணும், அப்படி இல்லைன்னா உன் ஹஸ்பண்டான ஜேம்ஸ் உயிரோடு இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு அப்பா பையனா 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஜேம்ஸோட ஒய்ஃப் மனசுடைஞ்சு போகிறாங்க. ஜேம்ஸ் அவரோட ஆப்ரேஷனை முடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாரு. இவரோட சேர்த்து ஒரு 10 பேர் அந்த ஆப்ரேஷனை முடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. தன்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர் டேக்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஒரு சில நாட்கள் ஆகுது. ஜேம்ஸ் தன்னோட டீமோட அவரோட ஆப்ரேஷனை முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. இந்த பக்கம் ஜேம்ஸோட ஒய்ஃப் கேர்டேக்கரோட அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் ஒரு பிளானை ஸ்கெட்ச் பண்ணுறாரு. தன்னோட ஆப்போனன்ட் எல்லாரையும் கொன்னுட்டு அவங்க இடத்த ஆக்கிரமிக்கணும். அதுக்கு இவங்க எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அந்த டைம் ஜேம்ஸ் தன்னோட ஒய்ஃப்ட பேசுறதுக்காக கால் பண்ணுறாரு. பட் அவங்க ஒய்ஃப் கால் அட்டன் பண்ணலை. ஜேம்ஸ் அதை சாதாரணமாக விட்டுடுறாரு. இந்த பக்கம் அவங்கள தேடி வந்த ஆப்போனன்ட்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. இவங்க எல்லாரும் ஒவ்வொரு பொசிஷன்ல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் கூட இருக்கிற அந்த 10 பேருக்கு ஜேம்ஸை கண்டாலே பிடிக்காது. இருந்தாலும் ஒரு வேண்டா வெறுப்பாதான் ஜேம்ஸ் சொல்றதை கேட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஜேம்ஸ்க்கு தன்னோட ஒய்ஃப் நம்பர்ல இருந்து கால் வருது. ஆனால் ஜேம்ஸ் தன்னோட டார்கெட்டில் நிற்கிறதுனால அந்த காலை அட்டன் பண்ண முடியலை. ஆனால் கால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. ஜேம்ஸ் அந்த காலை அட்டன் பண்ணுறாரு. அப்போது அந்த ஃபோனில் பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்பாயிண்ட் பண்ண கேர்டேக்கர். உங்கள் ஒய்ஃப் பாய்சனை சாப்பிட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஜேம்ஸ் பதறி அடித்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படி இவர் கிளம்பி போக இவர் கூட வந்த அந்த 9 பேர் பிளான்ல கொலாப்ஸ் ஆகி ஆப்போனன்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ ஜேம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. உங்க ஒய்ஃப் அபார்ஷன் பண்ண போய் பாய்சனை தெரியாதனமா குடிச்சிட்டாங்க, இப்போ அவங்க ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஜேம்ஸ்ட சொல்றாரு. சில மணி நேரங்கள் கழிச்சு ஜேம்ஸோட ஒய்ஃப்க்கு எப்படியோ குழந்தை பிறந்துருது. ஆனா ஜேம்ஸோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜேம்ஸ் கதறி அழுகிறாரு. அவங்க கேரி தாமஸ் சர்ச்சில் சொன்ன விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க, அதிலிருந்து அவங்க கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்க அப்படின்னு அந்த கேர்டேக்கர் ஜேம்ஸ்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜேம்ஸ் அந்த சர்ச்சுக்கே போகிறாரு. கேரி தாமஸை மீட் பண்ணி அவரை கண்டபடி திட்டி அவர்கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கு ஃபாதர் கேரி தாமஸ் எதிர்காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜேம்ஸ் என்னோட குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜேம்ஸ் டீம்ல இருந்த அந்த 9 பேர் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுறாங்க. அந்த ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆன அந்த காரணத்தினால இதுல கோபமான அந்த 9 பேர் ஜேம்ஸை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபாதர் கேரி தாமஸ் சொன்ன மாதிரி ஜேம்ஸ்க்கு அடுத்தடுத்த நாட்கள் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஜேம்ஸ் ஒரு குழப்பத்துக்குள்ள போறாரு. அதனால அவர் எடுத்த டிசிஷன், ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகியும் குழந்தை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் டயானா. இவங்க ஜேம்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால ஜேம்ஸ் தன்னோட குழந்தைய டயானாட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாரு. அப்போது டேனியல் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தனால இந்த விஷயம் எதுவுமே டேனியலுக்கு தெரியலை. ஜேம்ஸும் நான் ஒரு 3வது மனுஷனாக இருந்து என்னோட பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேனியலும் ஜாக் தன்னோட பையன்தான் அப்படின்னு நினச்சி இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் ஜேம்ஸும் ஜாக்கும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அவருக்கு ப்ராப்ளம்ஸ் வரதும் அவர் கூட மிலிட்ரி டீமில் இருந்து டிஸ்மிஸ் ஆன அந்த 9 பேர் தான். அவரோட ப்ராப்ளம்ஸை முடிக்கிற வரைக்கும் நம்ம அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் தர வேண்டாம் அப்படின்னு டயானா டேனியல்கிட்ட இந்த மொத்த நிகழ்வையும் சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்ட டேனியல் கண் கலங்கின நிலையில் நிற்க ஆரம்பிக்கிறாரு. ஜாக்கை ஒரு விதமாக பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஜாக்குக்கு தெரியும் தன்னோட அப்பா யாருன்னு. டேனியல் கோவத்தோட ஜேம்ஸ் வீட்டுக்கு போறாரு. மரியாதையா ஜாக் உன்னோட பையன்தான்னு கோர்ட்ல வந்து ஒத்துக்க, இனி ஜாக் உன் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டேனியல் ஜேம்ஸ்ட சொல்றாரு. ஆனா அதுக்கு ஜேம்ஸ் ஒத்துழைக்கல. டயானாவும் ஜாக் நம்ம கூட தான் இருக்கணும், அப்பதான் இவங்க 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு டேனியல்கிட்ட சொல்றாங்க. ஜேம்ஸும் டயானாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம டேனியல் கோவத்தோட வெளியே கிளம்புறாரு. அவர் கிளம்புன அந்த டைம் ஜேம்ஸ் வீட்டுக்கு மைக்கிள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. டேனியல் மைக்கிளை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, அதுக்கு மைக்கிள் நான் ஜேம்ஸோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டேனியலுக்கு ஒரு யோசனை வருது. ஸோ நைட் ஆகுது. டேனியல் ஜேம்ஸ் வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
அப்போ மைக்கேல் ஜேம்ஸ் வீட்டில இருந்து வெளியே கிளம்புறாரு. அவரை ஃபாலோ பண்ணியே டேனியல் போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் ஃபாலோ பண்ணி போக மைக்கேல் ஒரு குடோனுக்குள்ள போறாரு. இவரும் அவரை ஃபாலோ பண்ணி உள்ள வராரு. டேனியல் மைக்கேலை ஃபாலோ பண்றதுக்கான காரணம் இவர் மூலியமா ஜாக் ஜேம்ஸோட பையன்தான் அப்படிங்கிற வாக்குமூலத்தை வாங்குறதுக்காக தான் இவரை ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருப்பாரு. அப்படி டேனியல் அந்த குடோனுக்குள்ள போய் பார்க்குறாரு. அங்க மைக்கேல் கட்டி போட்ட நிலையில இருக்காரு. அவரை காப்பாற்ற போய் ஜேம்ஸை கொல்லணும்னு நினைக்கிற அந்த நபர்கள் கிட்ட மாட்டிக்கிறாரு. டேனியலும் அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆட்களும் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. டேனியல்னால சமாளிக்க முடியல. அப்போ அங்க ஜேம்ஸும் ஜாக்கும் வந்துடுறாங்க. இப்போ ஜேம்ஸும் டேனியலும் சேர்ந்து அவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சண்டையில ஒரு நபர் டேனியலை கன் எடுத்து சுட்டுறான். அதை தடுக்க போய் ஜாக் அவனோட உடம்புல அந்த புல்லட் பட்டுருது. அதை பார்த்த ஜேம்ஸ் சீக்கிரம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன்னு டேனியல்கிட்ட சொல்றாரு. டேனியலும் ஜாக்கை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேம்ஸ் எல்லாரையும் கொன்னுட்டு அவர் அண்ணனான மைக்கேலையும் காப்பாத்திடுறாரு. ஜாக் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறான். அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்து புல்லட்டை எடுத்துடுறாங்க. ஜேம்ஸும் டேனியலும் ஜாக்கை பார்க்கறதுக்காக வர்றாங்க. நீ எதுக்கு என்ன காப்பாத்தின அப்படின்னு டேனியல் ஜாக்கை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜாக், நீங்க என்ன வெறுத்தாலும் நான் உங்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அங்க நின்றுட்டு இருந்த டேனியலுக்கும் ஜேம்ஸ்க்கும் கண் கலங்க ஆரம்பிக்குது.